பீட்டர், நீ முதலில். சரி, நல்லது. எனக்கு ஒரு பாப்கார்ன் கிடைச்சது. கொழுப்பு சிரிப்பதை நிறுத்து. உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத நான் பார்க்க முடியுது. என்கிட்ட ஒரு சிறிய வாளி உள்ளது. மோசமானதல்ல, இது சுவையா தோணுது. அதனால நீ மட்டும்தான் மீதம் இருக்க விவியன். ரொம்ப அதிகமான பாப்கார்ன். இங்க முழு மலை இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படியானதை பார்த்ததே இல்லை. என்ன சொன்ன பைப் தின்னு கொண்டே இருக்க? உங்களோட இது சாப்பிடுங்க. என்ன வேகமா பிடிச்சிருவேங்க, பயப்படுறேன். ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை என்னால் தடுக்க முடியாது. அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பூர்த்தி கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன். உனக்கு தெரியாததை நான் அறிவேன். எனவே கவனித்து கற்றுக்கொள். நான் ஒரு முள்கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும். அருமை. அவற்றின் உதவியால் நான் பாப்கார்னை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும். நவநாகரிகமான சுவையுடன். நீங்க கொஞ்சம் விரைவாக செய்ய முடியுமா? நான் முடிச்சிட்டேன். நீ என்ன அப்படி தொடச்சு விடக்கூடாது. மன்னிக்கவும். உங்க நல்ல பழக்கங்கள் எங்க போயின? நான் உங்களை போல இல்ல. நான் அந்த சாப்பாடுகளை மொத்தமா சாப்பிடறது இல்ல. நான் என்னுடைய ருசிகரமான போரி மட்டுமே சாப்பிடுறேன். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா உள்ளது. இது செம்மையா தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்க முடியும். நல்ல படம் ஒண்ணு மட்டுமே நாங்க அதை காப்பி உள்ள எடுத்து விட்டேன். இல்ல, எனக்கு தெரியவில்லை. முடிக்க நேரம் வந்துச்சு. என்னுடைய வாய்ப்பு. நான் அதை இழக்க முடியாது. பீட்டர், நீ என்ன பண்ண? அது நியாயம் இல்ல. எனக்கு மிக அருகில் என்னுடைய இருந்தது. சங்கட்டம். வா, தந்திரங்கள் இப்போது ருசியானது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது. எனக்கு தெரியவில்லை. இல்லை, நீங்கள் ஒன்றித்து செயல்படலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையெனில் ஒற்றுமைக்கா இல்லை. அந்த தியாற்று பொறியை பெறுவோம் மற்றும் அதிகபட்சம் அருகில் செல்வோம். அதை இயக்கு மேரி. நான் தயார். செயல்முறை தொடங்கியது. எல்லாம் செயல்படுகிறது. விரைவில் நமக்கே எல்லா வெசாக்களும் கிடைக்கும். இது அருமையாக இருக்கிறது. தீய திட்டங்களில் பங்கேற்பதை நான் விரும்புகிறேன். செல்லலாம். நான் புரிந்து கொள்ளவில்லை. நீ போகிறாயா? நான் அவளை என்னோட மற்றும் நாங்கள் புறப்பட்டோம். போக விட முடியல. அவள் எனது பாப்கார்ன் விவியான். நிறைய கத்துவது மூலம் எனக்கு தலையெழுத்து வருகிறது. பாப்கார்ன் எடுத்துக்கோ. நாங்கள் அவளை விளையாட்டிலிருந்து வெளியேற்றினோம். யாரும் எங்களுடன் இடையூறு செய்ய மாட்டார்கள். அதை செய்யலாம். சுவைமை. முயற்சி செய்ததுக்கு அடுத்த பலனே. உங்க பஸ்ஸில் நான் முதல்ல என் காலை உயர் செய்ய தயார். வாவ், ஒரு பாக்கெட் ஜிம். நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கு இப்போ இங்கே உண்ண விரும்புகிறேன். ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும். வாவ், நம்ப முடியாதா? என்னால் தெரியும். விவியன், முதல்ல நாம் அனைவரிடம் பார்க்க வேண்டும். வாவ், இது எதிர்பார்க்கல. இங்கே நிறைய கம்மு இருக்கு. இது முழுக்க மிட்டாய் மரியாதையா இருக்கு. அதை நான் எளிதாக கையாள முடியும். ஆனா அதை நான் பின்பற்ற முடியாது. மன்னிக்கவும், பீட்டர் தனது பகுதியை சரிபார்க்கவில்லை என்பதை முழுமையாக மறந்துவிட்டேன். ஆனால் நான் அதை நன்றாக செய்தேன். இது எப்படி எல்லாம் மூடி அடைக்க முடிஞ்சது? என்னை நம்பவே முடியவில்லை. சொல்ல முடியாது. நான் எந்த பார்வையில் பார்த்தாலும் இது அற்புதம். நாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக வேண்டும். நான் கவர் கிடைக்கிறேன். அது சுலபமா இருந்தது. நான் அதை சாப்பிட தீவிரமா நினைக்கிறேன். நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. நான் உன்கிட்ட கேன். நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்திருங்க. சரி, சரியா இருக்கு. வாவ், நான் ஒன்னும் அவசரப்படுவதில்லை. நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன். இதுவரை அது நல்லா போவதில்லை. இந்த பொட்டுல ஏதோ தப்பா உள்ளது. சரியா வேலை பண்ணல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒரு பம்ப் தேவை. பாருங்க, அதுதான் நல்லதா தெரியுது. திட்டம் வேலை செய்யுது. என்ன அழகான பபுள். அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சுக்கொள்வேன். எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும். ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டாரு. சரி, எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும். இது ஏஎம் பத்தி தான். ஓ இல்ல, பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன? பண்ணிக்கும் விவியன். நான் சற்றே மகிழ விரும்பினேன். எனக்கு சாப்பாடு வேணும். நீங்க உங்கள் முறுக்கி செய்திக்காக உங்க சீரியலை சாப்பிடணும். அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப சுவையானது. இது நிறுத்த முடியாது. இது நான் பொய்களை ஊதுறதுக்கான நேரம். இது லேசான ஓனு தான். நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும்.
விவியன், அவளால் அது எப்படி சாத்தியம்? இப்போது நான் வர வேண்டிய நேரம். நீ செய்ததை நான் மறக்கல. என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் தெரியல. என்னுடைய முகத்தை எதனால ஏஇ இருக்கின்றது? ஓஹோ, என் கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் உருகும். அப்படி தோன்றுகின்றது இல்லை. அதுபோல என் புருவங்களும். அவற்றை மீண்டும் அணிய வேண்டும். அது நல்லா தெரியல. ஐயோ, நான் செய்தேன். திரும்பி என் ஐபேட் கிட்டியது. இணையம் உன் தவறு. இந்த தருணத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன். என் கைகள் பப்கண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது அதை தடுக்க முடியல. ஏன் தடுக்க வேண்டும்? எல்லாமே எனது சொந்தம். பப்கண்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. என் வாயில் எட்டவில்லை. ஆனா பரவாயில்ல. இதன் நான் அதை முடிவு சமாளிக்கலாம். மோசமாக முடியும் என உயர்ந்த நினைக்கிறேன். நடிப்பு செய்யாத விவியன். எல்லாம் கெட்ட பாட்டில் இருக்குது. இந்த பாருங்க, நீங்க இதை பாக்குறீங்களா? பீட்டர், போதும், பாட்டிலோடைய போகிறது. ஐ விவியன், நீங்கள் சரிதான். மேரி, இது உண்மையான வெடிப்பை ஏற்படுத்தியது. என்னை உதவுங்கள், நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இது உங்க சொந்த வலையில சிக்கிய ஒரு சிலந்தி போல பாவிக்கிறீர்கள். இப்போ நான் முதல் செல்வேன். குக்கீஸ் மற்றும் பால். ஏன் இது உடம்பு தேமாக உள்ளது? அடடா, ஐந்து குக்கீஸ் இருக்கிறேன். எனக்கு இது விருப்பம் இல்லை. பின் பின் என்னிடம் பெரிய பகுதி உள்ளது. சூப்பர், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாலுடன் இருக்க வேண்டும் என்றேன். மேரி பெரிய பகுதியை கொண்டுள்ளாளா? உங்க மூடிய தூக்குங்கள். ஒரு 100 குக்கீகள் மற்றும் கூடுதலா ஒரு பெரிய கிளாஸ் பால் இருக்கின்றன. நான் உங்கள் நிலைமையில் இருக்க விரும்புகிறேன் மேரி. ஆனா இதிலேயே திருப்தி அடைய வேண்டும். என் கூக்கியை பால் உலர்த்துகிறேன். எனக்கு இது பிடிக்குது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ ஆம், அதுவே நன்றாக இருக்கிறது. நான் ஏமாற்றம் அடையவில்லை. ஆனால் இன்னொரு பால் குளியல் எடுக்க நேரம் ஆயிடுச்சு. அடுக்கோல், நான் என் ஒரே குக்கியை இருப்பிடம் கழற்றி விட்டேன். இன்னும் புரியுதா? எனக்கு அது தோன்றவில்லை. பீட்டர், நீ சின்ன பிள்ளையோட ஏதாவது படுத்திருக்கிறியா? என்ன பண்றே? நான் நிலவலம் குடிக்கொண்டு விடுகிறேன். அப்புறமே நான் என் கூக்கியை சிரித்துக் கொள்கிறேன். பாலின் முட்டி இருக்கிறது. அமைதி. சுவையானது, அருமை. பீட்டர், சாப்பிட வேணுமா? மகிழ்ச்சியான வார்த்தைக்கு நன்றி விவியன். ஆனால் நீ தொழிலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ எம்ஜி, இங்க பார்க்கிங் நிறைய ஐசிங் இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன். நான் அதை எரிக்கிறேன். மொபைல் அது சிறந்ததா இருக்கும். என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க. அது எல்லாம் சாக்லேட் நிறமாகிவிட்டது. என்ன செய்கிறேன்? ஹே விவியன், நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன். எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன. அவற்றை ஷேக்கரில் அடிப்பேன். ஆஹா, சூப்பரான யோசனை. நல்ல வேலை. இப்போதுக்கு நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே பார்க்குறோம். நான் என் காக்டெயிலை அழகான கண்ணாடியில் ஊற்றணும். இது பொருந்தும். இது ரொம்ப ரொம்ப சாக்லேட் நிறமா இருக்குது. அது என் விருப்பம். நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு குடையை சேர்த்து இதை சாப்பிடலாம். என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது. நம்பிக்கைக்குரிய சுவை. அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அருமை. உன்னை நான் பொறாமைப்படுகிறேன். இது பயனற்றது. முக்கியமானது சுவையே. அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும். செல் மேரி. நான் தயாரா இருக்கிறேன். எங்க தொடங்குறதுன்னு தெரியல. இங்க ரொம்ப பல குக்கிகள் இருக்கின்றன. நான் ஒரு சில முயற்சிக்கிறேன். ருசியா இருக்கிறது. நாமும் கொஞ்சம் அதை பத்தி பெறலாமா? சிந்திக்கவும் வேண்டாம். நீங்க உங்களோடதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க. இது எல்லாம் எனக்கு போகும். ஓ இல்ல, கிங்கியை கைவிட்டுட்டேன். நீங்க சரியா சொல்றீங்க. அது உங்களுடைய தப்பி தான். அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இழக்கப்படல. இப்பொழுதுதான் நமது ஆரம்பம் விவியன். மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே. நிறுத்து. உனக்கு நன்றி. என் உடம்பு மூழ்கி விட்டது. நான் உண்மை அருமை, நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவைக்குள் ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாக இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி குவெண்டின்,
இப்போ நீ என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது ப்ரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள், கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவென்டின், உன்னை சரி செஞ்சுக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. பயங்கரம். அண்டே சோபி அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா, ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம், சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. நீங்க இவ்வளவு பேராசை. அதை எடுத்துக்கொள். ஓ, என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல், இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி, இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள், உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்னா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவென்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள். மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது. நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி, சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது.
இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலி உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. Okay, நான் செட்னு நம்புகிறேன். தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். ஆஃப், எவ்வளவு காரமாக இருக்கிறது. இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறி விட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி. அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? என்ன காத்திருக்குதோன்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உங்க கால்களை அசைக்கவும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். முக்கியமானது மறக்காம இருக்கிறது தான். இவ்விதமா இது ரொம்பவும் சுவையா இருக்கும். ஓ, நீங்க நினைக்கவில்லை. என்ன அருமையான மக்காச்சோளம். என் நினைவில் இது என்ன சோடா. நான் என்ன பிடிச்சிருப்பது பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்க தொடங்க வேண்டும். சரி, என் சோடா ஏன் ஊறலன்னு ஆராய்கிறேன். இது திரவமா தெரியல. இப்போ என்ன செய்வேன்? ஜெல்லி நான் இன்ஸ்பெஷலா எனது நெற்றியில அடிச்சுட்டேன். ஜான், எச்சரிக்கையுடன் இரு. உங்கள் விருந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து. குரூத் மிரண்டா, அங்கிருந்து கிளம்பு. நான் உனக்கு எதுவும் தர மாட்டேன். எவ்வளவு ஒழுங்கீனமாக இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஜெல்லி அணுவிக்கு இடையே சொன்னது. அப்படி ஆயிட்டியும் இப்போதைக்கு போதும். நான் முடிச்சுட்டேன். அது சுலபம்தான். உங்களுக்கு விருந்துணர்ச்சி அதிகம். இப்போ எம்மாவின் முறை. உண்மையில எனக்கு புடலங்கி சாஸ் சாப்பிட விருப்பம் இல்லை. நானே அதை சிக்கனில் ஊற்றுகிறேன் என்று நடிப்பேன், ஒரு வேதனையின்றி. அட இல்லை, அந்த யுக்தி எங்கள் மீது செயல்படாது. போயன், ஏமா, இந்த சாஸ் காரமாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக இருக்கும் என நான் நிச்சயமாக சொல்கிறேன். ரே, பாருங்களேன், வெளிச்சம் அதிகரித்தது. நான் திருக்காக இருக்க போறேன். இதை பண்ண வேண்டியுள்ளது. சிக்கலற்ற சிக்கன் காலமை போல கற்பனை செய்யவும். ஓ, அது உதவவில்லை. நான் எரியும். உதவவும். ஓ, அது என்ன? என் மக்காச்சோளங்கள் தாவுகிறது என்று நினைக்கிறேன். அது பாப்கார்னாக மாறிவிட்டது. ஏதாவது மறந்து விட்டீர்களா? சமாதானமாக விடுயேமா. எல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. உங்களை வெளியேற்றுகிறேன். நன்றி ஜான். வாவ், எனது கோழிக்கால்கள் தணலாகி போயின. ஆனால் இப்போது எனக்கு பாப்கார்ன் உள்ளது. நல்ல பக்கம் எப்போதும் பார்க்க வேண்டும். இது மிகவும் முறுக்கு. இது அருமையாக உள்ளது. அற்புதம். இல்ல, நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். நீ சரி சொல்ற. கைவ ஃபர்ஸ்ட், நோ நர்வஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ட்ரை புசி. யூ டு திஸ். இது எனது. நான் பகிர்வதற்கு தயாரில்லை. ஓ, இது பார் ஜான். மிராண்டாவின் காதுகள் மஞ்சளாக மாறிவிட்டது. அண்டீரை புட்டிங் குறியச்சி பாட்சன் கொண்டிருக்கிறாய். உண்மையிலே உன் வாதுகளும் நிறம் மாறுகிறது. என் கடவுளே, இது எதிர்பாராதது. இப்போதைக்கு எதுவும் எங்கள் எதிர்பார்ப்பில் இல்லை என்று பார்க்கலாம். சிவப்பு பேரிக்க முக்கி. என்ன அருமையான அதிர்ச்சி. மேலும் இதன் மனம் மரியாதையாக இருக்கிறது. என் தர்பூசணி மிகப்பெரியதா இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம். எனக்கு அதை சித்தரிக்க முடியாது.
என்னிடம் முழு பாத்திரம் புழுக்கள் இருக்கின்றன. சாப்பிடு மிரண்டா, வாயை திற, அதை எடுத்து வைத்து விடு. நான் உயிருடன் உள்ள புழுக்களை சாப்பிட விரும்பவில்லை, உனக்கு மாற்று அல்ல. எனவே இந்த வேகப்படுத்துங்கள் என்று ஆலோசனை அளிக்கிறேன். நன்றி. ஆனா உங்க ஆலோசனை எனக்கு இப்போ உதவாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சந்தோஷமாக்கல. சுவையான எதையாவது கற்பனை பண்ணுங்க. ஐயோ, அது எவ்வளோ அருவருப்பு. அது எப்படியும் உதவுறது இல்லை. சரி போதும், நீ பாதியில் விட்டுவிட முடியாது. நீ வேலை முடிக்க வேண்டியதுதான். இது இன்ஸ்டிடியூஷன் ஸ்ரீஜவா இருக்கிறது. ஜான், நீ எனக்கு உதவல. நீ எல்லாம் கெடுத்து விடுற. இந்த கார்புழுக்கள் என் வாயில் அசையுது. நான் அதை சகிக்க முடியவில்லை. அதை இப்படி பண்றீங்க? இது பைத்தியம். அதை ஸ்டாப் பண்ணல. இந்த கிடைப்பணத்தை என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்வேன். இதை விட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை. இப்பொழுது மேற்பூச்சிகள் என் தொண்டையில் சிக்கி இருக்கின்றன. நான் மூச்சு விட முடியவில்லை. அவற்றை என் முகத்தில் உமிழ வேண்டிய அவசியமில்லை. மன்னிக்கவும், அது ஒரு விபத்து. ஆனால் இப்போது நீங்கள் செல்லலாம். நன்றாக இருக்கிறது மிராண்டா. நான் இந்த தர்பூஷணியை ஏற்கனவே 2ஆக பிளந்து விட்டேன். இப்பொழுது நான் அதை உண்ண முடியும். ஆஹா, நல்ல வாசனை. இது எனக்கு கோடை காலத்தை நினைவு கூர்கிறது. இதை சொல்ல வேண்டியது வருந்துகிறேன் ஜான், ஆனால் நிறம் சிவப்பாக இருக்கிறது. எனவே அந்த தர்பூஷணி எனது. அதனால் நான் அதை சாப்பிடுவேன். நீ ஏற்கரை எடுத்துக்கொள். வாழ்க்கை நியாயம் இல்லாதது. அதை கடந்து வா. இங்கே தோள்களை எடு. என்ன நகைச்சுவையே செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லோரும் செய்கிறீர்கள். நான் இதை சாப்பிடல. மிகவும் நீளமாக சரி, இருக்கிறது. அது உன் தேர்வு. நான் எதுக்கும் வலியுறுத்தல. எல்லையை மீறியது. சுத்துவதையும் மீதமுள்ள உணவு எம்மா மிரண்டா, இதுல எண்ணெயலோ புதுசா இல்லை. நீங்கள் மிகவும் நகைச்சுவையானவர்கள். நான் சிரித்து சிரித்து வெடிக்கப் போகிறேன். மறந்தே போச்சு. அந்த எப்படி டிஎச்மோன்ஸ் பொருட்களை எடுத்துக்கொள்கிறார். பொறாமைப்படாதே. என்னை இந்த குமிழ்களை மட்டும் பாரு நண்பா. ஓ, திகழனா இருக்குது. இது எம்மாவை அவளுக்கு தக்க இடத்துல வைக்க நேரம் ஆகிவிட்டது. இப்போது அவளுக்கு எல்லாவற்றுக்கும் பழிவாங்க போகிறோம். என்ன தப்பா அன்னிக்காதே. யாரோ என் உருவத்தை பாப் பண்றாங்க. நீங்க என்னையோட கிண்டலா பேசல. ஓ, இங்க ஆமாம், போலாம். இது ஒரு நண்டு. இது ரொம்ப பயமுறுத்துக்குது. அதுக்கு நான் உண்மையிலே பயந்திருக்கேன். இதை பின்பு நான் மீண்டும் விட்டுடுறேன். என்ன படிக்கிறீங்க என்பதை குறைந்தபட்சம் நீங்க தெரிந்து கொண்டுள்ளீர்கள். எனக்கு இது முற்றிலும் புரியல, ஆனா இது காணப்படுகிறது. எனக்கு பொரித்த உருளைக்கிழங்கின் வாசனை அடிக்கிறது. சுவையாக இருக்கிறது. நான் இனியா நல்ல உணவுக்கு பெற்றேன். அப்படின்னு நீ சென்று வா. வராண்டா, நாங்கள் உன்னை அனுப்புகிறோம். நீங்க சில சமயம் நல்லவங்களா இருக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேப் சூடா இருக்கு. சுவை அடுப்புல இருந்து மேலும் வந்திருக்கின்றன போல. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. முழு தட்டையும் யாரும் இல்லாமல் நான் மட்டும் உண்பதற்கு தயார். என் உணவுடன் எனக்கான நேரம் வந்துருச்சு. ஓ, இது ஒரு சர்க்கரை லாலிபாப். இதுல என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஓ, பாப் ராக்ஸ். செம். இந்த லாலிபாப் இப்ப சிந்திக்கிறவங்க இருக்குது. இது ரொம்ப அநியாயம். என்னை தவிர அவருக்கும் சுவையா இருக்கும் குடிசையும் உண்டு. ஆனால் நான் இந்த பயங்கரமான நண்டை தின்ன வேண்டியுள்ளது. வாழ்க்கை ஏன் இவ்வாறு அநியாயமா இருக்குது? அது சூடாக நான் பற்களை சிதைக்க வேண்டிய அளவுக்கு நெருக்கமாக அடித்தேன். எனக்கு ஒரு அதிசயமான கருத்து இருக்கு. எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். அதையும் சிம்மரும் அதை செய்யலாம். விசித்திரமாக இருக்கிறது. எனது தட்டு எங்கே போகிறது? எம்மா, அதை எடுத்தியா? உண்மையில் நான் இல்ல, அது எனது நண்டு. மன்னிக்கவும், நான் அவனை நிறுத்த முடியவில்லை. பொய் கூறுவது நிறுத்தி என் உருளை கிழங்குகளை திருப்பிக் கொடு. நீ என்ன செய்கிறாய்? அற்புதம், நீ இதை பொருத்தமாக செய்துள்ளாய் எம்மா. இல்ல, என்னோட விரல் எரிஞ்சிருச்சு. ஐயோ, வெப்பமா இருக்கு. இத ஊதணும். நல்லாதான் என்கிட்ட பற்றாம் கால் இருக்கு. இப்ப வெப்பமான கொதிக்கும் தண்ணியில இருந்து நண்டு எளிதா பிடிக்கலாம். அதுவே நிறைய நனைஞ்சு வாசம் வருது. இப்ப அது எனக்கு ரோசமா இருக்கும்னு கேட்டீங்க. நான் அதை இந்த அளவுக்கு நல்லா சமைக்க முடியும் என்பது நம்ம முயற்சி செய்யலாமா? ரொம்ப இல்ல, கேட்க வேண்டாம். நான் இந்த நண்டை பண்ணேன், அதை நானே சாப்பிட போறேன். இதுதான் நீதி. ஓ, இது ரொம்ப சுவையா இருக்குது. அவங்க விருதுக்கு சீலை கிடைக்கும். மூடியை திற. ஆச்சரியம், எனக்கு ஒரு டோனட். இது மிகவும் ருசியான வடிவம் கொண்டது.
இத்தகைய விஷயத்தை கண்ணின்றி பல நாட்களாக கற்பனை செய்தேன். இறுதியாக இதை பருக முடிகிறது. என்ன ஒரு இனிய லாலிபாப்! ஆச்சரியம். இதுக்கு உள்ள என்ன இருக்கிறது? ஒரு உறும்பு. என்ன மகிழ்ச்சியான கண்டின் பெட்டி. மிராண்டா, உன் வாய்ப்பு வரைக்கும் இரு. நான் முதலில். உன் பார்வைக்கு நான் டோனட்டை ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இது மிகவும் மென்மையும் இனிக்கும். நம்ப முடியவில்லை. ஏய், எனக்கு பகிர்ந்து கொடு எம்மா. நீ என்ன செய்தாய்? என் விரலையே கடிக்க வைத்து விட்டாய். ஓ, மன்னிக்கவும். இப்பயாவது உங்களுக்கு உதவுகிறேன். இதோ அதற்கு ஒரு பட்டை பொருத்துகிறேன். ஆமா, இங்கே செய்துவிடு. டோனட். யாராவது நெருக்கமா இருப்ப அப்படின்னு நான் நினைச்சிருந்தேனா? ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. என்ன ஒரு அதிர்ஷ்டம். நான் இவ்வளவு நெருக்கமா இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஓ, பேண்டேடை சற்றே மறந்துட்டேன். உதவியதுக்கு நன்றி. ஆனா டோனட் எங்கே போனது? ஜான், உங்ககிட்ட எதுவும் சொல்றதுண்டா? சரி, ரொம்ப தாமதமாய் விட்டது. நான் அதை கேட்க விரும்பவில்லை. உன் அருவருப்பான லாலிபாப்பை சாப்பிடு. நீ என்ன நினைக்கிறா? இது அதிகமாக தான் இருக்குது. முற்றிலும் மறந்தே போன லாலிபாப் பாதிக்குது. நீ இதை எப்படி சாப்பிடுற? ஆம், நான் இதை பார்க்க முடியல. நான் விரும்புறேன். இது கிராமேல் போன்ற சுவையோட ரொம்ப சுவையா இருக்குது. ஓ இல்ல, நான் கட்டுப்பாட்டை இழந்தேன். சிந்து பூச்சி எனது வாயில போய்விட்டது போல. அதை கீழே விழுங்கு, அதை வெளியே எரி. அவன் நம்மை நன்றாக பயமுறுத்தினான். முடிச்சிட்டேன். இப்போ நீதான் மிராண்டா. கண்டிப்பா இந்த கேண்டிகளை பரிமாறி பார்ப்பதற்காக நீண்ட நேரமாக கனவு காந்து கொண்டிருக்கிறேன். இது பாசியா இருக்கு. அதனால் இது எனக்கானது. இது சிவப்பா இருக்குது. எனவே இது எனது. மிகவும் உடன்படாத நல்லது. நீங்கள் என் அனைத்து குருட்டைகளை எடுத்துக் கொண்டீர்கள். நான் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நீங்கள் தற்போது தயாராக இருங்கள். விரைவில் நீங்கள் வாழ்க்கையில் யாசித்ததை விட அதிக குருட்டை பெறப்போகிறீர்கள். என்ன பண்ற மிராண்டா? சிறுதூவகம் வைப்பதை நிறுத்து. இல்ல, நான் ஏசி நினைக்கல. உன்னால முடிந்தவரை உன்னை பாதுகாத்துக்கொள். ஏம்மா, இந்த சிப்பருக்கு வாயில் பிடிக்க முடியுமா என்று நினைக்கிறேன். எனக்கு எனக்கு அன்னையும் கொழுக்கட்டிகள் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டும். ஒரு மஞ்சள் கிளிசரின். இல்ல, நான் இதை முயற்சிக்கலாம். நான் காத்திருந்தேன். பண்ணிட்டு இருக்குது மிராண்டா. உங்களுக்கு இது பிடிக்குதா? ஆம், டிச்சிமா. இதை பொறுத்தவரை கை நிறம் கொண்டுள்ளது. முதலில் மூடிய மாற்றுகிறேன். வாவ், ஒரு கம்மி பேர்ஸ். இது மிகவும் பெரியது. அருமை. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. வாழ்த்துக்கள். கம்மி கரடி மனாவன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஒரு கடி எடுக்க விருப்பம். இது வேலை செய்யல. இது ரொம்ப பெரிய. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அதுல ஒரு காசறிவு இருக்கிறது எனக்கு தெரியுது. அதை நன்னாக பயன்படுத்திக் கொள்வேன். சும்மா இப்போ எனக்கு பெரிய கம்மி கிடைச்சு விட்டது. கடிக்க எளிதல்ல. வாவ், இது அருமை. இதுவே சிறந்த கம்மி. எனக்கு இன்னும் வேணும். இதை என் கைகளேராக கிழிக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த முறை கவனமாக இருக்கவும். ஓ எம்மா, இப்போ நீ முழுக்க சிவப்பாகிட்ட. மிராண்டா, இப்போ உன் திறன். குன்ற அளவுக்கு நச்சரிக்காத கோழி முட்டைகள். இதை பார்த்து மகிழ்ச்சி அடையவில்லை என்றே சொல்ல வேண்டும். நீ எதுவும் செய்ய முடியாது. உன் உணவை அனுபவித்துக்கொள். மறுக்க முடியாது. சாப்பிடு. வா. இல்லையெனில் நாங்கள் அதை உன் வாயில் திணிப்போம். நிச்சயமாக எப்படியாவது நான் பார்த்துக் கொள்வேன். தில்சாக இருக்க போறதில்லை அப்படிங்கிறது உறுதி. அக்கா, சதி அருவருப்பா இருக்குது. நான் பேசக்கூட முடியல. உணர்ச்சிகரமாக ஒப்புக்கொள்கிறோம். இப்போ நம்ம முட்டை காக்டெயில் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுவீங்க, நம்புங்க. பெரிய பிளெண்டரை எடுத்து இதுல எல்லா முட்டைகளையும் உடைக்கிறோம். அப்படியே ரொம்ப எளிதா உள்ளது. நான் எவ்வளவு நல்லா பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஜாக்கிரதை ஜான். அந்த முழு முட்டையின் சர்கள் எனக்கு பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. நான் கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன் அம்மா. சரி, இப்போது நம்முடைய காக்டெயிலை அடித்து தயாரிக்க வேண்டும். சரி, முக்கிய விஷயம் அதிக வேகத்தில் வைக்க வேண்டும். முடிந்தது. நான் காக்டெயிலை அழகிய கண்ணாடியில் ஊற்றுகிறேன். வாவ், இது மேலே ஒரு பிஸ்வண்டே நடக்க போகுது. நான் இதை ப்ராப பண்ண விரும்புகிறேன். Johnson spata lighten. Kaya sai so let's the would swing Nelsa cover Brissolens. ஆமா, அச்சண்டையின் சுவை. நான் இப்போது மட்டுமில்லை. என்ன உள்குளத்தில் துப்பினாய்? உன்னை காப்பாற்றியதற்கே எனக்கு கிடைத்தவையே இவைகள். என் உணவு எனக்கு பரவாயில்லாமல் ஜீவிக்க உதவுமேதான் என நம்பிக்கையாய்த்தான் இருக்கிறேன். ஆனாலும் அது சாத்தியமில்லை. மிகவும் சாதாரண பச்சை பட்டாணிதான். எனக்கு இதெல்லாம் பிடிப்பதில்லை. சாப்பிடு ஜான், அவை விதிகள் தான் என்று நீயே சொன்னாய். அஞ்சரசிக்க வேண்டிய நான் விடுகிறேன். அது எளிமையாக தான் உள்ளது. பாருங்கள், பாத்தீங்களா? ஒரு முறை செய்து முடித்து விட்டோம். இதோ நன்றி மிகவும் எம்மா. உன்னின்றி நான் என்ன செய்வேன்? நான் இப்போது இந்த கேவலமான பட்டாணியை சாப்பிட மாட்டேன். அவனை முயற்சி செய்து பார்க்கலாமா? ஓ ஆம். ஏய், இது நான் நினைச்ச அளவிற்கு மோசமில்லை. வாவ்,
நான் ஒரே நேரத்துல பூரா குழிகையும் சாப்பிட முடியும். இது நல்லாவே இருக்கு. தோணுது என்னலோ எனக்கு இன்னைக்கு வாயுவாக ஆயிருதுன்னு நினைக்கிறேன். சரிதான். அன்னைக்கு உங்களால் அதை எக்ஸ்பிரஸ் படுத்த முடியல. நீ என்ன சொன்ன ஜான்? நாங்கள் டெலிஃபோன் மூச்சு தின்றுவோம். இதோ நான் தான். அப்புறம் முடிவு. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் கார்டிய ஜோடுறோம். இன்னொரு 100%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. அலங்கரிக்கிறேன். ஓ, இருக்கும். பட்டம். நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி. இப்போது எல்லாவற்றையும் தோலாக அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும்.
சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Bobby's burger. Kramfav Vacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Seas, higher, sausage, and orchid. Say, we just working. Guru, likely. நன்றி. Mar, moon sausage. Puri, I'm sure we survived each other. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே, சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எனக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி. ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ,
என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Serva, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொற்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். இது சிறந்தது, ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. மிஸ்டர் எகோசாய்க்கிஸ் புடியர் சாக்லேட் எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் அத வாவ், என்ன ஒரு குழந்தை. ஓ ஓ வாவ், சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ளே என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது. ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ், ஹூ, என்ன ஒரு அழகுத்தனம். வாவ், ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாவ். ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ், சரி, வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம், இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம்.
ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இத பாருங்கள், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், ஓ வாவ் வாவ். பெண்களே பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா, ஓ இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு, ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன். அது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன்முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சியை நான் எடுக்கிறேன். அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம்! மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போ இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ, சப், இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையே இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான்? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது. எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ இல்லை. உஃப் உஃப். உஃப், அதை நிறுத்த முடியவில்லை. உஃப். சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது? அது வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ, இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு. நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ இல்லை,
இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுகிறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ இல்லை, ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிலுத்துங்கள். அப்படியே, இன்னும் சில காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும். கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. கூல். ஆஹா, இது எனது பாட்டிலா? இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம். ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு. என் நாக்கு அது சிக்கியது. கூவெண்டின் உதவி செய். என்ன செய்ய? இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி, அட, சரி, அது சரி. இது சிறிது பிழுது பார்த்துடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1, 2, 1, 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது?
கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார், ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் டீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுள்ள. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம் குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். பாருங்கள். என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம் லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசப்பமாக நடக்கட்டும் என நிறைவழிக்கிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா, நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்லை. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இத வச்சு என் வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது. என்னுடைய வழி. அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது, ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா
வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே. சரிதானே? இப்போது நாங்கள்